வந்தார்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு தினந்தோறும் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் சொல்லி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு நம்பர் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருப்போம். இது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வேலை. எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே தலைமையிடமும் சென்னை எக்கூரில் கிளை அலுவலகம் உள்ளது. நீங்கள் இல்லத்திலிருந்தே எங்கு வேணாலும் ஜாதகங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். எனவே எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. இந்த நம்பருக்கு கால் செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடி செல்லும் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அம்மா, ஜாதகம் அறிமுகப்படுத்துக்குமா? உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் ரேணுகா. நாளை செவ்வாய் ஜாதகம். இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க எம்ஃபில் மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 160 சென்டிமீட்டர். 4/1/1997 பிறந்திருக்காங்க. லிட்ரேச்சர் பேராசிரியர் ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறாங்க. சேலம். சொந்த ஊரும் ஜாதக இருப்பிடம் சேலம், சொந்த ஊரும் சேலம். அப்பா பெயர் குமரேசன், பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அம்மா பெயர் சாரதா, இல்லத்தரசியாக இருக்காங்க. இவங்களுக்கு படித்த நல்ல குடும்பமான வரன் வேணுங்கிறாங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, காலி நிலம் 2, ஒரு வீடு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்த ஜாதகத்தில் ரேணுகா இந்து அகமுடையர், அருமையான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே ராகு மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்ட்ரல் போர் 1 வருஷம் 7 மாதம் 5 நாள், குருமகா திசை 14 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரே விக்னேஷ், இந்து அகமுடையர், சுத்த ஜாதகம். ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னி லக்கணம். பிஇ சிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 172 சென்டிமீட்டர். 22/5/1993 பிறந்திருக்கிறாங்க. மாதம் 60,000 சம்பளம் வாங்குறாங்க. சென்னையில் வேலை செய்கிறாரு. சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் குமரேசன், பிஸ்னஸ். அம்மா பேர் சாரதா, இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கறது படித்த நல்ல குடும்பப்பான பொண்ணா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, கல்யாணம் ஆகல. சொந்த வீடு, காலி மனை இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சந்திரன் திசை 4 வருஷம் 11 மாதம் 21 நாள் இருக்குது. செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருபலம் இருக்கிறது. இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதக பெயர் தேவதாக்ஷாயி, சுத்த ஜாதகம், துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க எம்டிஎஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 164 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 17/12/1999 பிறந்திருக்காங்க. ஜாதக இருப்பிடம் ஏத்தாப்பூர், சொந்த ஊரும் ஏத்தாப்பூர். அப்பா பெயர் வெங்கடேஷன், விவசாயம் பண்ணுறாங்க. அம்மா பெயர் அனுராதா, ஆசிரியராக இருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல படித்த குடும்பமான வரன், வேலையில் உள்ள வரன் வேணுங்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்திருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு 1, பாக்கு தோப்பு, 2 ஏக்கர் விவசாய நிலம், 8 பிளாட் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் தேவதாசாயி, அருமையான ஜாதகர். இவர் பிறக்கும் போதே புதன் மகாதசை 9 வருஷம் 5 மாதம் 11 நாள் இருக்கு.
கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன் இருப்பதால் இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பன்னீர்செல்வம், துருவ வேளாளர், ராகு கேது, உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, கன்னி லக்னம். பிஎஸ்சி படிச்சிருக்காரு. உயரம் 5.10, 2/7/1996 பிறந்திருக்காரு. பேங்க்ல வேலை செய்றாரு. துருவ வேளாளர் பேங்க்ல பிரைவேட்ல. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேர் கணேசன் லேட்டு. திருமதி சிவகாமி இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம்னா கேட்டுக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, 3 ஏக்கர் விவசாயம் நடத்துறது. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதசை 3 வருஷம் 4 மாதம் 9 நாள் இருக்கு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் யுவஸ்ரீ, 2 செவ்வாய் ஜாதகம், துருவ வேளாளர், நாய்க்கர் வகுப்பை சேர்ந்தவர், விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், மீன் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகரி படிப்பு பிடெக், ஹிந்தி பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6, 6/3/2002 பிறந்திருக்காங்க. ஐடி வேலையில ஒர்க் பண்றாங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் தஞ்சாவூர். அப்பா பெயர் ஐயப்பன், பிடி அசிஸ்டண்டா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. அம்மா பெயர் மாலதி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன் வேணுங்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. சொத்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் யுவஸ்ரீ, துருவ வேளாளர். அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே புதன் மகாதசை 9 வருஷம் 11 மாதம் 18 நாள் இருப்பு. கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கார்த்திகேயன், 7 செவ்வாய், துருவ வேளாளர், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னம். பிஇ இசி படிச்சிருக்காரு. உயரம் 5.11, 4/3/1993 பிறந்திருக்காரு. சிவில் கான்ட்ராக்ட் பண்றாரு. மாசம் 1.5 லட்ச ரூபா வருமானம். சொந்த ஊர் வேலூர். இவர் மறுமணம். அப்பா பேரு ராஜேந்திரன், எக்ஸ் தலைவர். அம்மா பேரு பேபிகலா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பெண்ணா காக்குறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு, 4 ஏக்கர் விவசாயம் நடக்கிறது. இவர் பிறக்கும் போதே ராகு திசை 4 வருஷம் 2 மாதம் 15 நாள், குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் இந்துஜா, ராகு கேது ஜாதகம், சூரிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர், விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6, 26/4/1997 பிறந்திருக்காங்க. இவங்க சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 18 லட்சம் வாங்குறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் முத்துகிருஷ்ணன், பிசினஸ் பண்றாங்க. அம்மா பேர் பானுமதி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பப்பாக்கான வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 2, இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, அக்கா ஒருத்தர் இருக்காங்க, தம்பி ஒருத்தர் இருக்காங்க. இல்லை அண்ணாக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் இந்துஜா, சோழிய வேளாளர். அருமையான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே புதன் மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 6 வருஷம் 7 மாதம் 26 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள்
எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையும் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்தவர்கள் அனைவரும் உங்கள் ஒற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.